வணக்கம். ஃபில்மோரா எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி இன்ஃபினைட் ஜூம் எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இன்ஃபினைட் ஜூம் எஃபெக்ட்டுக்கு நம்ம இமேஜோ அல்லது வீடியோ நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் ஆனால் ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் சம்திங் விண்டோவோ ஒரு டிவியோ ஒரு டோரோ இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுத்துகிட்டு வந்திருக்க இமேஜஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு வந்து ட்ராக் 1ல் வச்சுக்கிறேன். அதேமாதிரி இன்னொரு இமேஜ் எடுத்துகிட்டு வந்து ட்ராக் 1ல் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும். அடுத்தது சாம்பிள் கலர்ஸ், அதில் போயிட்டு க்ரீன் கலர் எடுத்துகிட்டு வந்து இது மேலே வைக்கிறேன். ஃபஸ்ட்டு கிளிக் மேலே, அதேமாரி செகண்டு, அதேமாரி தேர்டு. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த க்ரீன் லேயரில் உள்ள க்ரீனை ஸ்கேல் டவுன் பண்ணி இப்போ நம்ம டிவி வழியாக தான் ஜூம் பண்ணோம்னா அந்த டிவிக்கிட்ட உள்ள இதை கொண்டு வந்து வச்சுக்கணும். அதேமாரி இங்கே இதில் லாஸ்ட் டோரில் நான் வைக்கிறேன். எங்கே வேணாலும் வைக்கலாம், பட் இப்படி டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் இருந்தால் அது பார்க்க நல்லாயிருக்கும். டைரக்ட் ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஃபஸ்ட்டு இமேஜுக்கு செகண்ட் இமேஜுக்கும் டைரக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இதை இப்படி வச்சுட்டேன். அடுத்தது 3வது இமேஜுக்கு வரேன். இதில் டோர் ஒன்று இருக்குது, நம்ம அதில் தான் வைக்க போகிறோம். அடுத்த ஸ்டெப் என்னென்னா, எடுத்த ஒன்றுத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் ஸ்க்ரீன்ஷாட் அல்லது ஸ்னாப்ஷாட். இப்போ நான் ப்ளே ஹெடர் இங்கே வச்சுட்டு ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கிறேன். அடுத்தது ப்ளே ஹெடர் இங்கே வச்சு ஒரு ஸ்னாப்ஷாட், ஃபைனலாக இங்கே வச்சு ஒரு ஸ்னாப்ஷாட். இதுக்கப்புறம் இந்த இமேஜஸ்லாம் எதுவும் எனக்கு தேவை கிடையாது, நம்ம டிலீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற இமேஜஸ் அப்படின்னா நம்ம 4 லேயர்ஸ் எடுத்துக்கணும். எத்தனை இமேஜஸ் இருக்கோ அதை விட ஒரு லேயர் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும், வீடியோ லேயர்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்மள்ட்ட இப்போ 2 லேயர் தான் இருக்குது, இன்னும் 2 லேயர் எடுத்துக்கிறேன். ஆட் வீடியோ ட்ராக் 4 லேயர் எடுத்துக்கிட்டேன். இப்போ எந்த இமேஜ் ஃபஸ்ட்டு ஜூம் இன் ஆகணுமோ அதை டாப் மோஸ்ட் லேயரில் வச்சுக்கிறோம். அடுத்தது ரெண்டாவது இமேஜை அதுக்கு கீழே வச்சுக்கிறோம். இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. இதை இந்தியோட முதல் ட்ராக்கோட இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். தேர்ட் இமேஜை கொண்டு வந்து லேயர் 2ல் வைக்கிறோம். அதுவும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வச்சிடணும். இப்போ லேயர் 1 பிளாங்காக இருக்குது, அதில் தான் நம்ம எந்த வீடியோ வைக்கணுமோ ஃபைனலாக அந்த வீடியோவை இதில் வைப்போம். லேயர் 3 and 2 நான் ஹைட் பண்ணிடுறேன். லேயர் 4ல் இருக்கிறேன். நான் அப்போது ஃபஸ்ட்டு பேன் அண்ட் ஜூம் பண்ணிக்கிறோம். இந்த க்ரீனில் அதுக்கு கிராப் கிளிக் பண்ணிக்கிறோம். பேன் அண்ட் ஜூம், இந்த எண்டை நம்ம இதுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுட்டு ஓகே. அடுத்தது அந்த ஃபஸ்ட் லேயருக்கு க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகே. இப்போ அடுத்தது இதே ஸ்டெப்ஸை நம்ம அடுத்த லேயருக்கு நம்ம பண்ணணும். அடுத்த லேயருக்கு வந்துடுங்க. அடுத்து லேயர் 3 ஓப்பன் பண்ணிக்கிறோம். லேயர் 3 ஓப்பன் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கிறோம். go to pan and zoom,
செஞ்சுட்டு ஓகே. பேன் அண்ட் ஜூம் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணும். ஓகே, அடுத்தது பாட்டம் மோஸ்ட் லேயர், அதை வந்து அன்ஹைட் பண்ணிக்க. பேன் அண்ட் ஜூம், ஓகே கொடுத்துருங்க. அடுத்தது க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவல். ஓகே, இப்போ எல்லாத்தையும் மேக் இட் விசிபிள். இப்போ நமக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோவை இம்போர்ட் பண்ணி பாட்டம் மோஸ்ட் லேயரில் வைக்கணும். ப்ளே பண்ணுங்க. இது மாதிரி ரெண்டர் ஒரு தடவை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த இதில். இப்போ இன்னும் ஒரு மியூசிக் ஆட் பண்ணி இந்த வீடியோ சைஸ்க்கு வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணுங்க. நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி ஒரு வீடியோவை மாற்றிக்கலாம். வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.